ராமர். ராமர்னு சொன்னாலே நமக்கு அடுத்து உண்மையாவே யார் ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷ்மணன் தான். லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் நம்மளுடைய லக்ஷ்மணன். ஸோ இந்த லக்ஷ்மணனோட இறுதி காலத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க டேரக்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ராமர் வந்து சீத்தை வந்து மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறமா ரொம்ப காலம் வந்து ஆட்சி செஞ்சு சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டைம்ல வந்து அவர் வந்து இந்த பூலோகத்தை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படிங்கிறத அவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதா யமதர்மன் வந்து நினைக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வயசான தோற்றத்துல வந்து வராரு. வந்து அரசவையில ராமரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப ராமர் பக்கத்துல வந்து லக்ஷ்மணன் வந்து இருக்காரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, வந்து இப்ப வந்து அவர் வந்த உடனே வந்து ராமர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு இவர் வந்து யமதர்மராஜா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இருந்தாலும் என்ன சொல்றது, வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் ஒரு பெரிய ரகசியம் வந்து பேசணும். சோ யாருமே வந்து உங்க அறைக்குள்ள வந்து இருக்கக்கூடாது, எல்லாருமே வந்து வெளியில தான் இருக்கணும். அதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து வெளியில காவல் இருக்கணும், யாரையுமே உள்ள வந்து அனுமதிக்க கூடாது. அதையும் மீறி வந்து அனுமதிச்சாங்க அப்படின்னா, அதையும் மீறி யாராவது உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா சொல்றாரு. உடனே ராமர் வந்து அதை ஏத்துக்கிறாரு. இப்ப நம்ம வெளியில வந்து நம்மளுடைய லக்ஷ்மணன் தான் என்ன பண்றாருன்னா காவலுக்கு நிக்கிறாரு. அப்ப உள்ள வந்து நம்மளுடைய ராமரும் யமதர்மராஜாவும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி யமதர்மராஜா சொல்றாரு, நீங்க வந்து இந்த பூலோகத்துக்கு வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்து வந்துடுச்சு, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்தது அப்படின்னா அதுக்கும் வந்து நான் வந்து உங்களை அனுமதிக்கிறேன், அதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்ற மாதிரி ராமர்கிட்ட சொல்றாரு. இந்த டைம்ல வெளியில என்ன பண்றாங்க அப்படின்னா, லக்ஷ்மணன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் யார் வராருன்னா துர்வாச முனிவர் வந்து வராரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உடனே லக்ஷ்மணன் கிட்ட நான் உடனே வந்து ராமரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப லக்ஷ்மணன் என்ன சொல்றாருன்னா, உள்ள வந்து ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க, யாருமே உள்ள அனுமதிக்க முடியாது அந்த மாதிரி சொல்றாரு. ஆனா இப்படி நீ அனுமதிக்கல அப்படின்னா எனக்கு வந்து கோபம் வரும், நான் வந்து இந்த ஃபுல்லா இந்த அயோத்தியா மக்கள் இந்த அயோத்தியாவே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சாப விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி துர்வாச முனிவர் சொல்றாரு. இப்ப லக்ஷ்மணனுக்கு என்ன பண்றனே தெரியலையாம். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம உள்ள போனோம்னா நம்ம மட்டும்தான் வந்து சாவோம், நமக்கு மட்டும்தான் வந்து கஷ்டம் வரும். இதே நம்ம வந்து உள்ள போகாம இவரை பத்தி வந்ததை நம்ம தெரிவிக்காம இருந்தோம் அப்படின்னா இந்த ஃபுல்லா இருக்க அயோத்தியாவே வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணாலும் நம்ம உயிரே தியாகம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி லக்ஷ்மணன் முடிவு பண்ணி என்ன பண்றாருன்னா உள்ள போறாரு. உள்ள போனோடனே யமதர்மராஜா மறைஞ்சிடுறாரு. சொல்லிடுறாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க வந்து உள்ள வந்திருக்க கூடாது, உங்களுக்கு வந்து தக்க தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதே மாதிரி ராமருக்கும் என்ன பண்ணே தெரியலையாம், என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குறாரு. இருந்தாலும் அவர் துர்வாச முனிவரை வந்து வர வச்சுட்டு அவர் என்ன பேசணுமோ அதை பேசி அனுப்பி விட்டுறாரு. இப்ப லக்ஷ்மணனுக்கு வந்து அவங்க தண்டனை கொடுக்கணும், அதுவும் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாலே ராமரால தாங்கவே முடியலையாம். என்ன பண்றதுன்னே தெரியல, லக்ஷ்மணனுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா கொடுத்த வாக்க வந்து காப்பாத்தி தான் ஆகணும். என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா வந்து அதாவது அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு குரு இருப்பார் இல்லையா, வசிஷ்டர், அந்த வசிஷ்டர் கிட்ட போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது, லக்ஷ்மணன் வந்து என்னால கொல்ல முடியாது, ஆனா நான் கொடுத்த வாக்கையும் காப்பாத்தி ஆகணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராமர் கேட்கிறாரு. அப்பதான் வசிஷ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமா, அதாவது நம்ம அன்புக்குரியவங்களை வந்து நம்ம பிரியிறோம்ல, அது வந்து நம்ம உயிர் போறதுக்கு வந்து சமமான ஒரு தண்டனை. இப்ப லக்ஷ்மணன் வந்து உன்னதான் வந்து உயிரா நினைக்கிறான், அப்ப நீ வந்து அவனை பிரிகிறதுங்கிறது வந்து அந்த சாவுக்கு நிகரான ஒரு தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா தான் நம்மளோட ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா, லக்ஷ்மணனை நாடு கடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு, நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. அந்த மாதிரி தண்டனையை வந்து லக்ஷ்மணன் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா லக்ஷ்மணனுக்கு ராமரை பிரிகிறதுங்கிறது வந்து அவர் உடலை விட்டு உயிர் போறதுக்கு வந்து சமமானதுதான் இல்லையா. சோ அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா அவரை நாடு கடத்திடுறாங்க. நம்மளோட லக்ஷ்மணனும் என்ன பண்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கவலையோட என்ன பண்றாருன்னா நாட்டை விட்டு வெளியே வந்து ராமரை விட்டு பிரிஞ்சு
அந்த சரையு அப்படின்ற நதிக்கரையில வந்து அவர் வந்து தியானம் பண்றாரு, தவ வாழ்வை மேற்கொள்றாரு. அப்புறம் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது அந்த நதியில வந்து மூழ்கி தன்னோட உயிரை வந்து தியாகம் பண்ணிடுறாரு. இப்படிதான் நம்ம லக்ஷ்மணனுடைய கடைசி காலம் வந்து இருந்திருக்கு. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எப்ப வந்து நம்ம அன்புக்குரியவங்களை நம்ம பிரியறதுக்கான ஒரு நேரம் வருதோ, இல்ல நம்ம யார் மேல அன்பு வைக்கிறோமோ அவங்கள விட்டு நம்ம பிரியறப்ப வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து சாவதான் வந்து ஃபேஸ் பண்றோம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க மேல யாராவது அதிகமா அன்பு வச்சிருந்தாலும் அவங்கள வந்து நீங்க வந்து விளக்காம பாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க யார்கிட்டயாவது அன்பா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அவங்கள விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்ற மாதிரி பார்க்கணும். மொத்தம் நம்ம அன்புக்குரியவங்களை பிரியறதுங்கிறது ரொம்பவே வந்து கொடூரமான ஒரு விஷயம்தான். ஸோ நீங்க உங்க மேல யாராவது அன்பு வச்சிருந்தாங்கன்னா அவங்கள முடிஞ்ச வரைக்கும் அவங்க வாழ்க்கையில வந்து கஷ்டப்படுத்தாம விளக்காம வந்து பாத்துக்கணும். ஸோ இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில தகவலோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.